ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த இந்தியா விஸ் இங்கிலாந்து 3 T20 மேட்ச்சுங்க. இந்தியா டாஸை 3வது முறையும் வின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்தது இந்திய ரசிகர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக வருது. ஏன்னா தொடர்ந்து 3 வாட்டி டாஸை வின் பண்ணது சூரியகுமார் யாதவ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் மாரி செகண்ட் மேட்ச் மாரி தேர்ட் மேட்ச்லேயும் செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் இங்கிலாந்தை பேட் பண்ண சொன்னாங்க. இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டக்கெட்டு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரை சதத்தை அடித்தாருங்க. அவரோட ஃபார்மை இந்த மேட்ச்சில் கொண்டு வந்தார்னு சொல்லலாம். மற்ற வீரர்கள் எல்லாமே ஸ்லோவாக அடித்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச்சில் ஒரு அரை சதத்தை நோக்கி சென்றார், அடித்தார். பின்னர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து அவர் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவரும் அவுட் ஆக பின்னர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ரன் ரேட் வந்து 10 ஓவருக்குள்ளார 100 ரன் இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு சரிவால் வந்து இங்கிலாந்து வந்து 200 ரன் தொடுற மாதிரி இருந்தாங்க. பின்னர் பார்த்திங்கன்னா 172 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா டக்கெட்டு அரை சதமும் மற்றும் லிவிங்ஸ்டன் கடைசி வரைக்கும் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவர் 40 ரன் அடிச்சிருந்தாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ஸ்கோர் வந்து 172 அடிக்க முடிஞ்சுது. இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பவுலரில் ஸ்பின்னில் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து முக்கியமாக அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட்டுக்கு 5 விக்கெட்டை எடுத்து இரண்டாவது முறை 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காருங்க வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அலற விட்டார்னு சொல்லலாம். ஸ்பின்னில் வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸ்பின்னில் வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணுறாங்க. பேட்டிங் ட்ராக்கு ராஜ்கோட் மைதானத்தில் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதால் இந்தியா வின் பண்ணுறாங்க அசால்ட்டாக இருந்தாங்க ரசிகர்கள். அதே தாங்க நடக்காமல் போச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் 2 பேரும் வந்தாங்க. அவங்க வந்து 2 பேருமே நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க. பின்னர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு அதிரடி ஆட்டமும் அடிக்காமல் விலகிட்டாங்கன்னே சொல்லாங்க. ஸ்லோ மோட்லேயே போயிட்டு பின்னர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டாரு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் சரி அபிஷேக் சர்மாவும் சரி. அபிஷேக் சர்மா ஓரளவு 6-4 அடித்தார். சஞ்சு சாம்சன் தொடர்ந்து 2 மேட்ச்லையுமே கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி தாங்க கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் இந்திய ரசிகர்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. சஞ்சு மேலே நம்ம வச்சிருந்த நம்பிக்கை வந்து அவர் தகர்த்து தெரிஞ்சிட்டா சொல்லலாம். கேப்டனாக இருந்து சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் இடத்துல வந்து ஒரு 6 அடித்தாருங்க. ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு பார்த்தா அடுத்த பாலே டாப் பிச் ஆகி கீப்பிங் கேட்ச் போயிட்டு அவுட் ஆகிட்டார். ஒரு சிறந்த கேப்டனாக இருந்து T20 மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா சீரீஸை வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் நடக்காமல் போயிடுச்சு. பின்னர் பார்த்தீங்கன்னா வந்த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எல்லாமே எந்த ஒரு ரன்னுமே அடிக்காமல் அதிரடியாக காமிக்காமல் ஸ்லோ மோட்லேயே போனாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத் வந்து திலக் வர்மா எப்பவுமே அவுட் ஆகாமல் இருந்தாருங்க. அவரை வந்து க்ளீன் போல்ட் ஆக்கிட்டார். திலக் வர்மா தான் செகண்ட் மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். லாஸ்ட் வரைக்கும் மேட்சை வழி நடத்தி சென்றார். ஆனால் அவர் விக்கெட்டே வந்து ஆதில் ரஷீத் எடுத்ததால் இந்திய பேட்ஸ்மேன் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இதனால் கௌதம் கம்பீரே அப்செட் ஆகிட்டாருன்னு சொல்லாங்க. இந்திய ரசிகர்களும் அப்செட் ஆகிட்டாங்க. பேட்ஸ்மேன்கள் எல்லாம் வராங்க, அதிரடி காமிக்காமலே போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு வேகம் தான் இந்திய ரசிகர்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அதிரடியை காமிச்சாங்க, அவுட் ஆனாலும் கெத்தை காமிச்சாங்க. அதே கெத்தை வந்து இந்தியா அதிரடியாக காமிச்சு அவுட் ஆகிருந்தாலும் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அது வந்து இந்திய ரசிகர்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்சை. ஸோ பார்த்தீங்கன்னா 3 T20 மேட்ச்சில் இந்தியா 2 வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 போட்டி இருக்குங்க. அதில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாங்க, சீரீஸ் வின் பண்ணிருவாங்க. இந்தியா 1 வின் பண்ணாலும் சீரீஸ் வின் பண்ணிருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய பவுலரில் வந்து ரொம்பவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் பேட்ஸ்மேன் வந்து சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்த T20 மேட்ச்சில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவும் ஃபார்ம் அவுட்டாகவும் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து 11 பிளைனில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. வரும் போட்டிகளில் வந்து மாற்று வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.